உளுந்து போண்டா பொரிச்சு போட்டு மோர் குழம்புங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த போண்டா ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்றப்ப நம்ம தயிர் வடை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வீக்கெண்டில் செய்யலாங்க. ஏன்னா இது உளுந்து அரைச்சி போண்டா போட்டுட்டு மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி மோர் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃப்ரீ டைமில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வீட்டில் எல்லாருமே இருக்கிறப்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 150 ml உள்ள டம்ளரில் ஒரு டம்ளர் உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். மோர் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சடி கரண்டி துவரம்பருப்பு, ஒரு பச்சடி கரண்டி அதாவது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதை 3ஐயும் தனியாக எடுத்துக்கணும். ரெண்டையுமே தனித்தனியாக 2 முறை தண்ணீரை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சுக்கணும். போண்டாவை பொரிச்சு போட்டு மோர் குழம்பு செய்கிறப்ப மோர் குழம்பு கொஞ்சம் நிறையா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த போண்டாலாம் மோர் குழம்பு எடுத்துக்கும். ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துவல், ஊற வச்ச பருப்புக்கள், இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தோல் எடுத்த 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவு இந்த தேங்காய் திப்பியாக தெரியணும். அதே சமயத்தில் பருப்புகளும் நல்லா அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி அரைச்சின்னு வந்த அந்த விழுதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே ஜார்லேயே உளுந்த நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு ஐஸ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து தண்ணி 2 டீஸ்பூனாக போட்டு பல்ஸ் மோடில் 5 செகண்டுக்கு மேலே அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி விட்டு விட்டு அரைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு திரும்பவும் 5 செகண்ட் நம்ம அரைச்சிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு டேபிள் ஸ்பூனால் 3/4 டீஸ்பூன் அரிசி மாவோ மைதா மாவோ சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 நிமிஷம் அடித்து கலக்கினா விப்பிங் க்ரீம் மாதிரி இருக்குங்க. அப்படி எடுத்து போடுறப்ப மெதுவாக அந்த உளுந்து விழணும். அடுத்தது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப்பு புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். விஸ்கோ மத்தோ நல்லா கடைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கடைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சு அந்த மோர் குழம்பு விழுதியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னொரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கைவிடாமல் கலர்னா அடிபிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் பருப்புக்கெல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு பால் பொங்குற மாதிரி பொங்குனா போகிறோம். அடுப்புலேருந்து நம்ம இறக்கிட்டு இதை உடனே மூடி போடாமல் ஒரு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு மூடி போட்டால் மோர் குழம்பு நீத்து போகாமல் இருக்கும். ஆயில் சரியான காய்ச்சலில் இருக்கப்ப இந்த மாதிரி உளுந்து எடுத்து சின்ன சின்னதாக போண்டாவாக கிள்ளி போடணும். அளவுக்கு அதிகமாக பெருசாக போட்டால் மோர் குழம்புல அந்த போண்டாலாம் ஊறிட்டு ஒவ்வொன்றும் பெரிய தயிர் வடை மாதிரி ஆகிடும். இந்த மாவு மீதம் இருந்தால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். சின்ன சின்னதாக அந்த போண்டாவை பொரிச்சதை பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது மோர் குழம்புக்கு ஒரு தாளிதத்துக்கு 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், 2 வரமிளகா, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு மோர் குழம்புல பொரிச்சு வச்ச போண்டாவும் தாளிதத்தையும் சேர்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் சாதத்தில் பரிமாறுங்க. முக்கியமாக இதுக்கு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வாழைக்காய் ஏதாவது ஒரு ரோஸ்ட் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஃபுல் வீடியோடைய லிங்க் தர நிறைய அதில் டிப்ஸு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.